சினிமாவில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 84. ஒரு கிராமத்து இளைஞன் கலை படைப்புகளால் பட்டணத்தில் கொடி நாட்டிய பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நடந்த சினிமாவை கிராமத்துக்கு அழைத்துச் சென்று மண் வாசனையுடன் படத்தை கொடுத்தவர். கதாநாயகன் என்றால் அழகானவன் என்பதை மாற்றி நாயகனுக்கு கோவணம் கட்டி வெத்தலை சொதப்பும் சப்பானியாக மாற்றி காட்டியவர். தமிழ் சினிமாவில் அவர் வருகைக்கு முன் அவர் வருகைக்கு பின் என்று சொல்லும் அளவுக்கு தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக பெரியது. திரையுலகில் அவரது பயணம் நீண்ட பயணம். அந்த மகா கலைஞனின் வாழ்க்கையில் இருந்து சில துளிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். பாரதி ராஜாவின் சொந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள அல்லி நகரம். அவரது தந்தை பெயர் பெரிய மாயத்தேவர், தாயார் மீனாட்சி அம்மாள் என்கிற கருத்தம்மாள். 1941ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பிறந்தார். இவருக்கு சகோதரிகள் 3, சகோதரர்கள் 3. பாரதி ராஜாவின் இயற்பெயர் சின்னசாமி. படிக்கும் போதே நடிக்கும் ஆர்வம் அவருக்கு வந்தது. நாடகங்கள் பார்த்து வளர்ந்தவர். நாடகம் போடும் அளவுக்கு கதை எழுதினார். சுகாதார ஆய்வாளராக வேலை கிடைத்தது. ஊர் ஊராக சென்று மக்களிடம் நோய் பற்றி விசாரித்து ரிப்போர்ட் செய்கிற வேலை. அப்படி ஒரு முறை பண்ணைபுரம் சென்றபோது அங்கு இசை வாசிக்கும் இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் ஆகியோரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. நண்பர்கள் ஆனார்கள். கம்யூனிஸ்ட் மேடைகளில் இசை வாசிக்க அண்ணன் பாவலர் வரதராஜனோடு சென்றவர்கள் பாரதி ராஜாவின் நாடகத்திற்கு இசை வாசிக்க மதுரை சென்றார்கள். பாரதி ராஜா இயக்கிய ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை போன்ற நாடகங்கள் புதுமையாக இருந்தன. இவர்களின் நாடக ஆர்வத்தை பார்த்த கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையாவின் அண்ணன் மகன் அன்னக்கிளி செல்வராஜ் இவர்களுடன் நட்பு கொண்டார். சினிமாவுக்கு சென்றால் பெரிய அளவில் புகழ் பெறலாம் என்று கருத்துகள் பகிர்ந்து கொண்டார்கள். முதலில் அன்னக்கிளி செல்வராஜ் சினிமாவில் சேர சென்னைக்கு வந்தார். அதன் பிறகு பாரதி ராஜா வந்தார். சினிமாவில் உடனே வாய்ப்பு அமையவில்லை. வாழ்க்கை நடத்துவதே பெரும் போராட்டமாக இருந்தது. இந்த நிலையில் பாஸ்கர், இளையராஜா, கங்கை அமரன் மூவரும் புறப்பட்டு சென்னைக்கு வந்தார்கள். சங்கிலி முருகன் நடத்திய நாடகங்களுக்கு இசையமைத்தார்கள். இசை கச்சேரி நடத்தவும் சென்றார்கள். இசை கச்சேரியில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாட வந்தார். எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் அவர்கள் நட்பு வட்டத்தில் சேர்ந்தார். திரைப்படங்களுக்கு இசையமைத்து வந்த இசையமைப்பாளர் ஜி.கே. வெங்கடேஷின் அறிமுகம் கிடைக்க அவரிடம் கிட்டார் வாசிக்க சென்றார் இளையராஜா. இளையராஜா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கவிஞர் கண்ணதாசனிடம் உதவியாளராக கங்கை அமரனை சேர்த்துவிட்ட ஜி.கே. வெங்கடேஷ் இயக்குனர் புட்டண்ணா கனகலிடம் பாரதி ராஜாவை உதவியாளராக சேர்த்துவிட்டார். புட்டண்ணா கனகலிடம் இருளும் ஒளியும் படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்த பாரதி ராஜா அடுத்து KRG தயாரிப்பில் கிருஷ்ணன் நாயர் இயக்கிய தலைப்பிரசவம் படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். அடுத்து KRG தயாரிப்பில் A. ஜெகநாதன் இயக்கிய அதிர்ஷ்டம் அழைக்கிறது படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். படங்களில் பாரதி ராஜாவின் திறமையை அறிந்த KRG அவருக்கு படம் இயக்கும் வாய்ப்பை வழங்கினார். முத்துராமன் கதாநாயகன், ஜெயலலிதா கதாநாயகி, வி. குமார் இசையமைப்பாளர் என்று முடிவாகி படத்திற்கு சொந்த வீடு என்று பெயர் சூட்டப்பட்டது. படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே ஜெயலலிதா படத்தில் இருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்ததால் அந்த படம் கைவிடப்பட்டது. அதன் பிறகு KRGயின் அலுவலகத்துக்கு பைனான்சியராக வந்த S.A. ராஜகண்ணுவிடம் பேசிக் கொண்டிருந்த போது மயிலு என்கிற கதையை பாரதி ராஜா சொல்லி இருக்கிறார். அந்த கதை S.A. ராஜ்கண்ணுவுக்கு பிடித்துவிட்டது. அதற்கு 16 வயது நிலை என்று பெயர் வைத்து கமல், ரஜினி, சத்யஜித், ஸ்ரீதேவி, காந்திமதி நடிப்பில் நிவாஸ் ஒளிப்பதிவில் படமாக்க முடிவு செய்தார். இவர்களின் நட்பு வட்டத்தில் இருந்த அன்னக்கிளி செல்வராஜ் கதாசிரியர் பஞ்சு அருணாச்சலத்திடம் உதவியாளராக இருந்து அவர் தயாரித்த அன்னக்கிளி படத்திற்கு இளையராஜாவை அறிமுகம் செய்து இசையமைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். தேவராஜ் மோகன் இயக்கத்தில் அன்னக்கிளி படம் வெளியாகி பெரும் வெற்றி படமாக அமைந்து இளையராஜா புகழ் பெற்றார்.
உடனே தனது நண்பர் இளையராஜாவை 16 வயது நிலை படத்திற்கு இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்பை தொடங்கினார் பாரதி ராஜா. 1977ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெளியான 16 வயது நிலை படம் பெரும் வெற்றி படமாக அமைந்து வசூலில் சாதனை படைத்தது. முதல் படத்திலேயே சிறந்த இயக்குனருக்கான தமிழக அரசின் விருது பெற்றார். மீண்டும் S.A. ராஜகண்ணுவின் தயாரிப்பில் சுதாகர் ராதிகாவை அறிமுகப்படுத்தி கிழக்கே போகும் ரயில் படத்தை இயக்கிய பாரதி ராஜா அடுத்து தனது வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் அக்கறை கொண்ட KRG தயாரிப்பில் கமல் ஸ்ரீதேவி நடிப்பில் சிவப்பு ரோஜாக்கள் படத்தை இயக்கினார். தனது உதவியாளர் K. பாக்யராஜ் நடிப்பில் தனது தயாரிப்பில் புதிய வார்ப்புகள் படத்தை இயக்கிய பாரதி ராஜா இன்னொரு உதவியாளரான K. விஜயன், சுதாகர், ராதிகா நடிப்பில் நிறம் மாறாத பூக்கள் படத்தை இயக்கினார். இதில் K. விஜயனுக்கு அவரே டப்பிங் பேசியிருந்தார். அடுத்து கல்லுக்குள் ஈரம் படத்தில் அவரே கதாநாயகனாக அறிமுகமானார். அவரது படங்களின் ஒளிப்பதிவாளர் நிவாஸ் படத்தை இயக்கினார். இந்த படத்தில் அருணா, விஜயசாந்தி இருவரையும் கதாநாயகிகளாக அறிமுகம் செய்தார். சிவப்பு ரோஜாக்கள் படத்தை தெலுங்கு மொழியில் கொத்த ஜீவித்தலு என்கிற பெயரிலும் ஹிந்தி மொழியில் ரெட் ரோஸ் என்கிற பெயரிலும் இயக்கிய பாரதி ராஜா அடுத்து தனது உதவியாளர் மணிவண்ணன் கதையில் நிழல்கள் என்கிற படத்தை இயக்கினார். அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. மீண்டும் தனது உதவியாளர் மணிவண்ணன் சொன்ன கதையில் அலைகள் ஓய்வதில்லை என்கிற படத்தை தனது நண்பனும் இளையராஜாவின் சகோதரருமான பாஸ்கர் தயாரிப்பில் இயக்கினார். அந்த படத்தில் கார்த்திக் நாயகனாகவும் ராதா கதாநாயகியாகவும் தியாகராஜன் வில்லனாகவும் அறிமுகமானார்கள். இந்த படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த இயக்குனருக்கான விருது பெற்றார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என சுமார் 44 படங்களை இயக்கியுள்ள பாரதி ராஜா 16 வயது நிலை, சிகப்பு ரோஜாக்கள், கல்லுக்குள் ஈரம், டிக் டிக் டிக், என்னுயிர் தோழன், கடல் பூக்கள், பொம்மலாட்டம், அன்னக்கொடி, மீண்டும் ஒரு மரியாதை ஆகிய தமிழ் படங்கள், கொத்த ஜீவித்தலு தெலுங்கு படம், சல்வசவான், ரெட் ரோஸ் ஆகிய இந்தி படங்கள் என 12 படங்களுக்கு கதை எழுதியவர் K. பாக்யராஜ், மணிவண்ணன், கலைமணி, அன்னக்கிளி செல்வராஜ், பஞ்சு அருணாச்சலம், வேதம் புதிது கண்ணன் ஆகியோரின் கதைகளிலும் படம் இயக்கியிருக்கிறார். கல்லுக்குள் ஈரம் படத்தில் நடிகராக அறிமுகமான பாரதி ராஜா அதன் பிறகு நிழல்கள், தாவணி கனவுகள், இதயம், தந்துவிட்டேன் என்னை, காதல் வைரஸ், ஆயுத எழுத்து, இரட்டை சுழி, பாண்டிய நாடு, நினைத்தது யாரோ, குரங்கு பொம்மை, படைவீரன், சீதக்காதி, கென்னடி கிளப், நம்ம வீட்டு பிள்ளை, மீண்டும் ஒரு மரியாதை, ஈஸ்வரன், ராக்கி, மாநாடு, திருச்சிற்றம்பலம் ஆகிய 20 படங்களில் நடித்திருக்கிறார். K. பாக்யராஜ், ராதிகா, மணிவண்ணன், நெப்போலியன், நிழல்கள் ரவி, அருணா, விஜயசாந்தி, உஷா, கவுண்டமணி, கார்த்திக், ராதா, தியாகராஜன், ரேவதி உள்ளிட்ட பலரை திரையுலகில் அறிமுகம் செய்தவர். மகன் மனோஜ் K. பாரதியை தாஜ்மஹால் படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி அந்த படத்தை இயக்கி தயாரித்தவர். அல்லி அர்ஜுனா படத்தையும் மகனுக்காக தயாரித்தார். இவரது முதல் மரியாதை படம் 1986இல் தாஷ்கண்ட் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. தன் தாய் கருத்தம்மாவின் பெயரில் வெளிவந்த படத்துக்கான தேசிய விருதை தன் தாயையே பெற்றுக்கொள்ள வைத்தார். பாரதி ராஜா தனது சகோதரியின் மகள் சந்திரலீலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவரது திருமண செலவு முழுவதையும் தயாரிப்பாளர் KRG ஏற்றுக்கொண்டார். பாரதி ராஜா, சந்திரலீலா தம்பதிக்கு மனோஜ் என்கிற மகனும் ஜனனி என்கிற மகளும் பிறந்தனர். மலேசியாவைச் சேர்ந்த ராஜ்குமார் தம்பி ராஜாவிற்கு மகள் ஜனனியை திருமணம் செய்து கொடுத்துள்ளார். மகன் மனோஜ் தாஜ்மஹால் படத்தில் அறிமுகமாகி தொடர்ந்து 15க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் சென்ற ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி மாரடைப்பால் காலமானார். இவரது காதல் மனைவி நடிகை நந்தனா சக்சஸ் உட்பட 15க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். அவரது மரணத்துக்கு பின்னர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு வீட்டு சிகிச்சையில் இருந்து வந்த பாரதி ராஜா புதன்கிழமை அதிகாலை காலமானார். பாரதி ராஜாவுக்கு 2004ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 6 முறை தேசிய விருதுகளை வென்றுள்ளார். 4 முறை பிலிம்பேர் விருதுகளை வென்றவர்.
6 முறை தமிழக அரசின் விருதுகளையும் 1 முறை ஆந்திர அரசின் நந்தி விருதையும் பெற்றுள்ளார். சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகம் கடந்த 2004ஆம் ஆண்டு பாரதி ராஜாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. வெற்றிகளையும் விருதுகளையும் மக்களின் பாராட்டுகளையும் குவித்த இந்த கிராமத்து படைப்பாளி நெஞ்சிருக்கும் வரை ரசிகர்களின் நினைவில் நிலைத்திருப்பார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.